கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? தூங்குறப்ப இப்படிதான் யாராவது வந்து தொல்லை பண்ணுவாங்களா? என்னப்பா நீ எதுக்கு இப்போ இப்படி டென்ஷன் ஆகுற? நான் உனக்கு தீபாவளி விஷ் பண்ணலான்னு தான் வந்தேன். அது சரி, யாராவது இப்படி காதுகிட்ட வந்து பட்டாசு சத்தம் போடுவாங்களா? தீபாவளிக்கு பட்டாசு சத்தம் போடாம என்ன பிபி சத்தமா போடுவாங்க? என்ன கஷாமா உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லை. என்னது? எனக்கு மூளை இல்லையா? உனக்கு தான் மூளை இல்லை. இப்படி தூங்குறவங்களுக்கு யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா? இதை பாத்தியா? இந்த புது ட்ரெஸ் இதுதான் நான் தீபாவளிக்கு வாங்கலான்னு இருக்கேன். ஆமாம், நீ என்ன ட்ரெஸ் வாங்க போற? நான் பொட்டிக்கில் தான் ஒரு புது ட்ரெண்டிங் ட்ரெஸ் ஆர்டர் போடலான்னு இருக்கேன். என்னது, பொட்டி கடையிலையா? இப்போ பொட்டி கடையில எல்லாம் கூட ட்ரெஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அது பொட்டி கடை இல்லை, பொட்டிக். அந்த பொட்டிக்கில் பெரிய பெரிய பணக்காரங்க தான் ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் கொடுப்பாங்க, தெரியுமா? ஓஹோ, இப்போ எல்லாம் பொட்டி கடையிலேயே பெரிய பெரிய பணக்காரங்க ட்ரெஸ் ஆர்டர் கொடுக்குற மாதிரி நிலைமை ஆகி போயிடுச்சு. என்ன சொல்கிறது? ஃப்யூச்சரில் நானும் ஒரு பொட்டி கடை வச்சுக்கிறேன். உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாதா? அது பொட்டி கடை இல்லை, பொட்டிக். அது பொட்டி கடையோ இல்லை ரொட்டி கடையோ, ஆளை உடுப்பா. ஆமாம், நீ தீபாவளிக்கு என்ன பட்டாசு வாங்க போகிற? என்னது? தீபாவளிக்கு பட்டாசா? தீபாவளிக்கு பட்டாசெல்லாம் வாங்கக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப தப்பு. அது ஏர் பொல்யூஷனையும் நாய்ஸ் பொல்யூஷனையும் கிரியேட் பண்ணும், தெரியுமா? ஓஹோ, அப்படியா? அப்படின்னா தீபாவளிக்கு என்ன தான் பண்ணணும்? அப்படி கேளு. ஸ்வீட் சாப்பிட்டு புது துணி போட்டு நல்லா கொண்டாடணும். ஸ்வீட் சாப்பிட்டா சுகர் வரும்னு சொல்கிறாங்களே, அது பரவாயில்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு நாள் ஸ்வீட் சாப்பிட்டா உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. அப்படின்னா ஒரு நாள் பட்டாசு விட்டா கூட ஒன்றும் ஆகாது. அப்படியெல்லாம் இல்லை, பட்டாசெல்லாம் விடவே கூடாது. அப்படின்னா ஸ்வீட் கூட சாப்பிடக்கூடாது. ஸ்வீட் சாப்பிட்லாம், பட்டாசும் விடலாம். ஸ்வீட் மட்டும் சாப்பிட்ணும். பட்டாசும் விடணும். ஸ்வீட், பட்டாசு, ஸ்வீட், பட்டாசு. ஐயா சாமி, தீபாவளிக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு, அது வரப்போ பார்த்துக்கலாம். இப்போ ஆளை விடு. நீ ரொம்ப நேரமா என் கால் மேலே தான் ஏறி நிற்கிற, முதல்ல என் காலை விடு.